ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து புலிதேவர் ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்கலாம். ஆரிஜின் ஆஃப் பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ். விஜயநகரம் பேர் வந்து டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் நாகமநாயக்கர் வந்து பார்த்தோன்னா மதுரையோட வைஸ்ராயாக வந்திருப்பாங்க. அவங்களோட பையன் விஸ்வநாத் நாயக் வந்து மதுரை திருநெல்வேலியில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸாக இருந்திருப்பாங்க. இவர் விஸ்வநாத் நாயக்கோட பிஎம் வந்து அரியநாத முதலியார் இருப்பார்ல, அவரோட கைடன்ஸ்னால பார்த்தோன்னா ஃபார்மர் பாண்டியன் பேர் வந்து 72 பாளையம்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. விஸ்வநாத் நாயக்கர் வந்து பார்த்தோன்னா மதுரை சிட்டியை சுற்றி வந்து ஃபார்மிடபிள் ஃபோர்ட் வந்து கட்டியிருப்பாரு. அதை வந்து 72 பேஸ்டியன்ஸாக வந்து பிரிச்சிருப்பாரு. ஒவ்வொரு பேஸ்டியன்ஸ்க்கும் நடுவில் ஒரு சீஃப் வந்து இருந்திருப்பாங்க. பாளையக்காரர்ஸ் வந்து எப்போ வந்து ஆரிஜினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1530s. இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா காகதிய கிங்டம் ஆஃப் வாரங்களில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். பாளையக்காரர்னா என்ன மீனிங்னா ஹோல்டர் ஆஃப் த கேம்ப் அஸ் வெல் அஸ் த ஹோல்டர் ஆஃப் அன் எஸ்டேட் ஆன் மிலிட்ரி டென்யூரா. சேர்வைக்காரரும் தலையாரிஸும் வந்து போலீஸ் ஒர்க்குக்காக வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பாளையக்காரர் சிஸ்டம் வந்து வரதுக்கு முன்னாடி. இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா சேர்வைக்காரர் வந்து பாளையக்காரர்ஸாகவும் அவங்களுக்கு கீழே வந்து தலையாரிஸ் வந்து சப்பார்டினேட் பண்ணியிருப்பாங்க. பாளையக்காரர் வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு இவ்வளோ ஆனுவல் ட்ரிபியூட்னு அவங்க பே பண்ணணும். அதே மாதிரி கிங்க்கு வந்து அவங்க ஏதாச்சும் அந்த படையெல்லாம் கேட்கும்போது அனுப்பி விடணும். அவங்களோட ஏரியாவில் வந்து அந்த பீஸ் வந்து கடைபிடிக்கணும். கிங்க்கு இவங்க வந்து இந்த மாதிரி டியூட்டி சர்வீஸ் பண்ணுறதுனால பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வில்லேஜை வந்து அவங்களோட ரெவன்யூ கலெக்ஷனுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி பாளையக்காரருக்கு வந்து டைட்டில்ஸ் ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஜுடிஷியல் பவர்ஸும் இருக்கும். இவங்க அந்த சிவில் கிரிமினல் கேஸ்லாம் வந்து ஜஸ்டிஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டோப்போகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் படி பார்த்தோன்னா வெஸ்டர்ன் பாளையம் ஈஸ்டர்ன் பாளையம்னு வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் பாளையம் பார்த்தோன்னா மறவர் சீஃப்டன்ஸ் கீழே வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஈஸ்ட் சைடு பார்த்தோன்னா நாயக்கர் பாளையக்காரர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு கீழே வந்திருக்கும். அடுத்தது ரிவால்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் பார்க்கலாம். நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து அந்த போகிறப்பெல்லாம் வந்து கடன் வாங்கியிருப்பார். அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழ்நாட்டில் சில பார்ட்ஸை வந்து அதில் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறத அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கொடுத்துருப்பாங்க. யூசப் கான் இல்லாட்டி கான் சாஹிப்னு கூப்பிட்ற இவர் வந்து பார்த்தோன்னா கம்பெனிஸ் இந்தியன் ரூம்ஸில் ஒரு கமாண்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து கமாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ கலெக்ஷன் இவர் பார்த்துட்டு இருக்காரு. நவாபோட ரெக்வஸ்ட்னால வந்து 500 யூரோப்பியன்ஸையும் 200 சிப்பாய்ஸையும் வந்து பார்த்தோன்னா மதுரை திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டைரெக்டாக வந்து இந்த பாளையக்காரர் இது விஷயத்தில் இன்வால்வ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்காரு. அதனால தான் வந்து ரிவால்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ரிவால்ட் ஆஃப் புலிதேவர் பார்க்கலாம். 1755 67 வரைக்கும் நடந்திருக்கும். மாஃபூஸ் கான் வந்து பார்த்தோன்னா நவாபோட எல்டர் பிரதர். அவர் வந்து நவாப் வந்து அவரோட டெரிட்டரிக்கு வந்து இவர் ரெப்ரஸன்டேட்டிவாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அடுத்ததாக பார்த்தோன்னா மார்ச் 1755 வந்து பார்த்தோன்னா மாஃபூஸ் கானும் கொலனல் ஹெரான் இருக்கார்ல அவங்க வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி நோக்கி போகிறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து பார்த்தோன்னா மதுரையை வந்து பார்த்தோன்னா கைப்பற்றிடுறாங்க. அடுத்ததாக வந்து கட்டபொம்மன் இருக்கிற அந்த பாஞ்சாலம் குறிச்சி இருக்குல்ல அங்கே போயிருப்பாங்க. போயிட்டு அவரோட அந்த பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் முடிஞ்சிருக்கா திரும்பி வந்திருப்பாங்க. வர வழியில் பார்த்தோன்னா ஹெரான் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தோன்னா நெற்கட்டும் சேவல் இருக்கும்ல அதை போயிட்டு தாக்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து புலிதேவர் பார்த்தோன்னா அவர் வந்து அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருந்திருப்பார். அதனால் இவங்கள்ட்ட எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட பார்த்தோன்னா அந்த ஹெரான் தலைமையில் வந்து அந்த கெனான்ஸு அப்புறம் சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் சம்பள தர பிரச்சனைலாம் இருக்கும். அதனால அவங்க வந்து அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்காரு. திருப்பி வந்து வந்திருப்பாங்க, மதுரைக்கே ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. யூசப் கானோட ஒரிஜினல் நேம் பார்த்தோன்னா மருதநாயக்கம்னு சொல்லுவாங்க. இவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறந்திருப்பாரு. பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இஸ்லாமுக்கு வந்து மாறி இருப்பாரு. 1752 வந்து பார்த்தோன்னா கிளைவ் தலைமையில் வந்து அந்த இதில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. திருச்சிராப்பள்ளி சீச்சில் வந்து 1752-54 அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. 1756 61 வரைக்கும் பார்த்தோன்னா வச்சுக்காங்க மதுரை திருநெல்வேலியில் வந்து அந்த ரீஜனில் வந்து கவர்னரை இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீஜன் பார்த்தோம்னா நவாப் ஆஃப் ஆர்காட் இருப்பார்ல அவரோட தலைமை கீழே இருந்திருக்கும். அடுத்ததாக இவர் வந்து ஹைதர் அலியை வந்து அட்டாக் பண்ணிட்டு சோழவந்தனை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. அந்த லாலியோட மெட்ராஸ் முற்றுகை இப்போ 1758-59 இவர் வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. மதுரையில் பார்த்தோன்னா வீவிங் இண்டஸ்ட்ரி வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து டெம்பிள் வர்ஷிப்க்குலாம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. அப்புறம் அந்த டெம்பிள் லேண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மத போதகர்கள் இருப்பாங்களா அவங்கள்ட்டேருந்து வந்து கைப்பற்றி இருந்திருப்பாரு. அடுத்ததாக யூசப் கானை வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கு கீழே போய் வேலை பார்க்க சொல்லுவாங்க. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால அவர் வந்து ரிபெல் பண்ணியிருப்பாரு. பிரதான ஆஃபீஸர்ஸ் வந்து நவாப் சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்டான மியானா முடிமியா நபிகான் கட்டாக் இவங்க வந்து இந்த மதுரை திருநெல்வேலி ரீஜனில் வந்து இவங்க கண்ட்ரோலில் வந்துருக்கும். இவங்க என்னன்னா தமிழ் பாளையக்காரர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, புலிதேவருக்குமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எந்தெந்த பாளையக்காரர்லாம் வந்து புலிதேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஊத்துமலை, சுரண்டை, தலைவான்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி,
ஊர்காடு, சேத்தூர், கொல்லம் கொண்டான், வடகரை இவங்கெல்லாம் வந்து புலிதேவர் வந்து கான்ஃபெடரசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா களக்காடியும் வந்து திரும்பி தரதா சொல்லிட்டு புலிதேவர் வந்து பார்த்தோன்னா ஷவான்கூர் ரூலரோட அவங்களோட சப்போர்ட்டையும் வாங்கியிருப்பாரு. அடுத்ததாக நவாப் வந்து மாபூஸ் கானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிப்பாய்ஸ் வந்து அனுப்பியிருப்பாரு. அவங்க கூட வந்து திருநெல்வேலியை நோக்கி போகிறாரு மாபூஸ் கான். ஏற்கனவே கம்பெனி அனுப்புனா ஒரு 1000 சிப்பாய்ஸு, அடுத்து நவாப் அனுப்புனா 600 சிப்பாய்ஸ், இத்தனை பேரோட போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தோம்னா அந்த குதிரைப்படை, காலாட்படை எல்லாமே இன்னும் அவங்க சப்போர்ட் பண்ணும். இவங்க போய் இந்த மாபூஸ் கான் தலைமையில் வந்து களக்காடு அந்த இடத்துல போய் அவங்க போர் வீரர்கள் நிறுத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா புலிதேவருக்கு வந்து ட்ரவான்கூர் ராஜா வந்து 2000 சோல்ஜர்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா களக்காடு பேட்டில் வந்து மாபூஸ் கான் தோற்றுருப்பாரு, புலிதேவர் வந்து வின் பண்ணியிருப்பாரு. தலைமையிலான கூட்டணி வந்து எல்லா இதுலேயும் வந்து வெற்றி பெறதுனால பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து டேரெக்டாக அந்த திருநெல்வேலி பிரச்சனை வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. 1756 63 வரைக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கேன். ட்ரவான்கூர் ராஜா வந்து இவருக்கு அந்த புலிதேவர் தலைமையிலான கூட்டணிக்கு வந்து உதவி பண்ணிட்டு வந்திருப்பாரு. யூசப் கான் வந்து பார்த்தோன்னா புலிதேவர் வந்து அட்டாக் பண்ணாமல் இருப்பார். எதனாலன்னு பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து அந்த பெரிய கன்ஸ் அம்யூனேஷன்லாம் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்குள்ள, ஹைதர் அலி கூட, மராத்தாஸ் கூட ஆல்ரெடி வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால பார்த்தோன்னா செப்டம்பர் 1760 தான் வந்து இவங்களுக்கு எல்லாம் அந்த பீரங்கி படை எல்லாமே வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா யூசப் கான் போயிட்டு நெற்கட்டும் சேவல் இருக்கும்ல, அந்த கோட்டையை போய் தாக்குவார். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த இடத்துல சண்டை நடக்கும். 16 மே 1761 பார்த்தோன்னா புலிதேவரோட முக்கியமான கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது எல்லாமே பார்த்தோன்னா யூசப் கான் கூட அவரோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா பாண்டிச்சேரி வந்து பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிடுவாங்களா, அதனால் ஃப்ரெஞ்சு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருந்திருப்பாங்க. அதனால் பார்த்தோன்னா இவருக்கு புலிதேவருக்கு வந்து ஃப்ரெஞ்சோட சப்போர்ட்டும் கிடைக்காம போயிருக்கும். அடுத்ததாக ட்ரவான்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரந்தை இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் பக்கம் வந்து சாஞ்சிருப்பாங்க. யூசுப் கான் வந்து பார்த்தோன்னா இவர் பாளையக்காரர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறான்னு சொல்லிட்டு அவர் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. இப்போனா 1764. அடுத்து புலிதேவர் வந்து தலைமறைவாக இருந்துட்டு திரும்பி வந்து அவரோட கோட்டைகள்லாம் கைப்பற்றணும்னு நினச்சிருப்பாரு. அதை அடக்கிறதுக்காக கேப்டன் கேம்பெல்லை வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து அனுப்பியிருப்பாங்க. அவர் வந்து நெற்கட்டும் சேவல் வந்து 1767 வந்து புலிதேவர்கிட்ட வந்து கைப்பற்றிருப்பாங்க. புலிதேவரோட லாஸ்ட் டேஸ் பற்றி எதுவுமே அவ்வளோவா தெரில. 7th புக்கில் பார்த்தோம், அப்புறம் 10th புக்லேயும் அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்க்கலாம். சிவகிரி பாளையக்காரஸ் தவிர பாக்கி எல்லா மறவர் பாளையம்ஸும் வந்து புலிதேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எட்டயபுரம், பாஞ்சாலம் குறிச்சியும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை ராஜாவுமே வந்து பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. புலிதேவர் வந்து பார்த்தோன்னா ஹைதர் அலியோடையும் ஃப்ரெஞ்சோட சப்போர்ட்டையும் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ஹைதர் அலி வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா மராத்தாஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தனால இவருக்கு புலிதேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார். ஒண்டி வீரன்கிறது புலிதேவரோட ஒரு ஆர்மி யூனிட்ஸோட ஹெட்டாக இருந்திருப்பார். அவர் வந்து புலிதேவரோட சேர்ந்து கம்பெனிஸ் ஆர்மிஸ்க்கு நிறைய டேமேஜ் வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு பேட்டிலில் பார்த்தோன்னா இவரோட கை வந்து போயிருக்கும். அப்போ புலிதேவர் வருத்தமாக இருந்திருப்பார். அப்போ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒண்டி வீரன் எதிரி கோட்டை போய் தாக்குனதுக்கு வந்து இது ஒரு ரிவார்டாக நினச்சிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து 10th புக் முடிஞ்சது. 8th புக்கில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ரூலர் எதுக்கு போராடினதில் ஒரு முன்னோடியாக இருந்திருப்பார். இவர் வந்து நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரராக இருந்திருப்பார். முகமது அலி இவர் நவாப் ஆஃப் ஆர்காட் இருப்பார்ல, அவருக்கு இங்கிலீஷ்க்கு யாருக்குமே வந்து ட்ரிபியூட் பே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து புலிதேவரை போய் அட்டாக் பண்ணியிருக்கும். இவர் வந்து பார்த்தோன்னா எல்லா பாளையக்காரரையும் சேர்த்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கியிருப்பார். 1759 பார்த்தோன்னா நெற்கட்டும் சேவல் வந்து நவாப் ஆர்காட் தலைமையில் போயிட்டு இவர் யூசுப் கான் போய் அட்டாக் பண்ணியிருப்பாரு. இவர் புலிதேவர் வந்து அந்தநல்லூரில் வந்து தோற்றுருப்பாரு. நெற்கட்டும் சேவலை வந்து 1761 வந்து நவாப் ஃபோர்ஸஸ் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. பாக்கி எல்லாமே வந்து 11th புக்கில் கொடுத்துதான். இதோட புலிதேவர் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.